Hi friends, welcome to our channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களுடன் ஒரு நாள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் சாம்பார் பண்ணோம். சாம்பாருக்காண்டி தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, துருவி போட்ட முள்ளங்கி பொரியல் பண்ணியிருக்கிறோம். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் இருக்குது பார்த்திங்களா, அதை விட டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டைக்கோஸ் பொரியலை விட டேஸ்டியாக இருக்கும், முள்ளங்கி வாசனையே வராது. இப்போ நம்ம பண்ணியிருக்க மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க துருவி போட்ட முள்ளங்கி பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, முள்ளங்கி பொரியல் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, முள்ளங்கியை துருவி எடுத்து பண்ண போகிறோம். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் மாதிரியே இருக்கும். சாப்பிட்றப்ப கூட இது முள்ளங்கி பொரியலா இல்லை முட்டைக்கோஸ் பொரியலான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதை முள்ளங்கியோட வாசனை வராமல் சூப்பராக வாங்க துருவி போட்ட முள்ளங்கி வாங்க சூப்பராக செய்யலாம். இப்போ நம்ம முள்ளங்கியை தோல் சீவி வச்சுருந்தோம். இப்போ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்னா, இந்த துருவுறதை வச்சு இந்த முள்ளங்கியை பூ போல் துருவி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த முள்ளங்கியை பூ போல் துருவி எடுத்துக்கலாம். இது மாதிரி துருவி பூ போல் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எல்லா முள்ளங்கியும் துருவி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முள்ளங்கியை துருவி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் துருவி எடுத்துருக்கோம். வாங்க முள்ளங்கியை பொரியல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முள்ளங்கி பொரியல் செய்கிறக்காண்டி நம்ம முள்ளங்கி துருவி வச்சுருந்தோம். அது தனியாக வச்சுருக்குறோம். அது பார்த்திங்கன்னா இதாக இருக்குது பாருங்கள். அடுத்தாப்பில் அதுக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, தேங்காய் துருவி வச்சுருக்கோம், கருவேப்பிலை வச்சுருக்குறோம், வெங்காயம் பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம், நறுக்கின பச்சை மிளகா 2, ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம். வாங்க முள்ளங்கி பொரியல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சட்டி காஞ்சோன்னா எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு கொஞ்சோண்டு உளுந்து, ஜீரகம் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரகம் போட்டுக்கலாம். வாங்க பொரியட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம், கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த பொரியலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்துக்கிட்டோம். ஆனால் வெங்காயத்தை வதக்கி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம அது கூட என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி துருவி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, பூ போல் துருவி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த முள்ளங்கியை சேர்க்குறோம். சேர்த்து இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி எடுத்தோம்னா அந்த முள்ளங்கியோட பச்சை வாசம் போயிடும், முள்ளங்கியோட வாசமே வராது. இது பார்த்திங்கன்னா நம்ம முட்டைக்கோஸ் பொரியலை விட இந்த பொரியல் நல்லாயிருக்கும், உங்களுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முள்ளங்கியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டோம். நான் உங்களுக்கு பார்த்தனே தெரியும், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் துருவி வச்சுருந்தோம். அந்த தேங்காய் துருவில் இதோட சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் துருவில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்க வேண்டியதான்.
நீங்கள் கிண்ட பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் அந்த முள்ளங்கியோட ஈரங்கள் வந்து கொஞ்சம் இருந்தால் கூட அதெல்லாம் அப்படியே ட்ரை ஆகிரும். ட்ரை ஆகி நமக்கு முட்டைக்கோஸ் பதத்துக்கு நல்லா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பாருங்கள், முட்டைக்கோஸ் பதத்துக்கு நல்லா வந்துடும். இதை வந்து தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணால் மட்டுமே போதும், நல்லா வந்து சுண்டிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ்ஷு வந்து. வாங்க இதை வந்து நல்லா கிளறி விட்டு நம்ம எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லா வந்து இப்போ கிண்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம காட்டுமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிள் அமைக்கி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.